ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கல்யாணி விலாக்ஸ் அண்ட் குக்கிங். இன்றைக்கி நேஷ்னல் பொரியல் பண்ண போகிறேன். 2 கேரட்டு, கொஞ்சம் முட்டைக்கோசு, கொஞ்சம் 10 பீன்ஸ் வச்சுருக்கேன் நைஸாக நறுக்கி. இந்த மாதிரி இதை ஆவியில் இட்லி சட்டியில் 10 நிமிஷம் வச்சுட்டு வெங்காயம் தேங்காய் பூ போட்டு பண்ண போகிறேன். உங்களுக்கு பண்ணையில் காட்டுறேன். பாருங்க, அது நல்லா இட்லி சட்டியில் நல்லா ஆவி வந்துருச்சு, தண்ணி நல்லா போட்டுருச்சு, சத்தம் கேட்குது வருங்க. இப்போ இந்த கேரட்டு முட்டைக்கோசு பீன்ஸ் எல்லாத்தையும் ஆவியில் வச்சுக்குவோம் 10 நிமிஷம். எந்த வாசம் வந்துடும், 10 நிமிஷம் வச்சுக்குவோம். நல்லா கொதிக்குது, மூடி வச்சுக்கிறேன். 10 நிமிஷம் வேகட்டும். வெந்தோடனே எடுத்துகிட்டு தாளிக்கிறத காட்டுறேன். பாருங்க, வெந்துருச்சு. கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசு வெந்துருச்சு. இப்போ எடுத்துகிட்டு தாளிச்சுக்கிறேன். எப்பயும் போல் தான் பொரியல் தாளிக்கிற மாதிரி அதை எடுத்துகிட்டு தாளிக்கிறேன். பாருங்க, ஒரு கடாயை வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். ரொம்ப எண்ணெய் வேண்டாம் பொரியலுக்கு. ஒரு வரமிளகா போட்டுக்கலாம், நல்லா பெருசாக ஒரு மிளகா. இந்த வெயிலில் வச்சனால நல்லா காஞ்சிருச்சு, ஒடியுது. ஒரு மிளகா போட்டுக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு நல்லா வெடிக்கணும், அப்போ தான் வாசமாக இருக்கும் பொரியல். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கூடுதலாக போடணும், நல்லா கறி போடணும், வாசமாக இருக்கும். பொரியலே நல்லா வாசமாக இருக்கும். ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். பொரியட்டும். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சு விட்டுட்டு உளுந்தம்பருப்பை போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு போட்டுட்டேன். 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுட்டேன். செவக்கட்டும். தீயை குறைச்சி வச்சுக்குவோம். வந்தோன்னா ஒரு பாதி பெரிய வெங்காயமும் ஒரு கருவேப்பிலை கொத்தம் வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது செவக்கட்டும். கடுகு வெடிச்சிடணும், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா செவப்பாக இருந்தால் போதும். வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பொரியல் தேவையான உப்பு, தூள் உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடும். கொஞ்சம் தான் கொள்ளும், ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஒரு 5, அதுக்கு மேலே கொள்ளாது. வெங்காயம் நல்லா வதங்கிடும் அந்த உப்புல. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் இதை அப்படியே பீன்ஸு கேரட்டு பொரியலாம் வேக வச்சதை போட்டுக்கிறேன். இது வச்சின்னா உங்களுக்கு சத்து வீணாக போகாது, அதில் இருக்கும். தண்ணியில் ஊற்றா அது கீழே ஊற்ற வேண்டாம், ஒரு விசில் வச்சா போதும். குழஞ்சிரும், அதை இழுத்து குடிச்சிக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கணும். நிறைய செய்யலாம், அது மாதிரி தான் செய்வாங்க. இப்படியும் செய்யலாம், அது மாதிரியும் செய்யலாம். அதில் அந்த உப்பு எல்லா இடம் படுற மாதிரி பொரியலை கிண்டிட்டு தேங்காய் பூ இறக்கிட்டு ஆஃப் பண்ணிட்டு போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா இருக்கும். பச்சை, ஆரஞ்சு, சிவப்பு, ஆரஞ்சு, வெள்ளை, பச்சை. பாருங்க, இப்போ வெந்துருச்சு. தேங்காய் பூ ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்குவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், மூவர்ண பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஆரஞ்சு, வெள்ளை,
பச்சை உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க, பத்தாட்டி போட்டுக்கலாம். தூளுக்கு கம்மியாக தான் போட்டேன், கூடி போனால் நல்லா இருக்காது. கரெக்டாக இருக்கு இப்போ. பொரியலை கொஞ்சம் பேசினில் எடுத்துக்கலாம். பேசினில் நல்லா தேங்காய் எல்லாம் இடம் படுற மாதிரி கிண்டிட்டேன். பாருங்க, பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நேஷ்னல் பொரியல். இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.